விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது மலேசியாவில் இன்றைக்கி சிறப்பாக வந்து நடைபெற போகுது. இந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் பல செலிப்ரிட்டிஸ் வந்து கலந்துக்க போகிறாங்க. இதில் இப்போ மிகப்பெரிய ரூமராக போயிட்டு இருக்கிறது நம்ம சூர்யா அண்ணா வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து கலந்துக்க போகிறாரு. அந்த மணிக்கு அவரில் பல ஆக்டர்ஸ் வந்து கலந்துக்க போகிறாங்கிற மணிக்கான ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ சூர்யா அண்ணா இப்போ கண்டிப்பாக கலந்து கொள்ள போகிறதில்ல. சூர்யா அண்ணா இப்போ சூர்யா 47 ப்ரோமோ ஷூட்டை முடிச்சுட்டு இப்போ சென்னையில் வந்து அவர் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பொங்கல் முடிஞ்ச பிறகு வந்து ஷூட்டிங் போயிடுவார். அது தனி ஸ்டோரி. ஸோ அவர் வர வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது விஷயம், தனுஷ் அண்ணா வராருனாங்க. அதுக்கு ஒரு கிளியராக ஒரு வீடியோவே போட்டாச்சு. தனுஷ் அண்ணா இப்போ வந்துட்டு லண்டனில் இருக்கார், மலேசியா வர வாய்ப்பே இல்லைன்னு. இன்னும் நிறைய பேர் அஜித் அவர்கள் வரப்போகிறாருங்க. எங்கள் அஜித் அவர்கள் அவர் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கே வரமாட்டார். இதில் விஜயோட ஆடியோ லான்ச்சுக்கு தான் வந்து போகிறாரா? ஏங்க இப்படி அடுத்து எஸ்டிஆர் வராரு. எஸ்டிஆர் வரலாம் வர வாய்ப்பே இல்லைங்க. எஸ்டிஆர் வர வாய்ப்பே இல்லை. அவர் ஏதோ ஒரு மலேசியாவில் ஒரு ஈவெண்ட்டுக்காக வேண்டி அஜித் அவர்களை பார்த்து ஃபோட்டோ எடுத்தாருனோடனே அவர் இங்கே வர போகிறாருங்கிற மணிக்கு சொல்கிறாங்க. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? விஜய் அவர்கள் எவ்வளோ பெரிய ஆக்டர், அவர் எவ்வளோ பெரிய கெரியரின் உச்சத்தில் இருக்கார். அவரோட கடைசி ஆடியோ லான்ச்சுக்கு இவங்கெல்லாம் வந்தால் தான் மாஸ் ஏறுமா? விஜய் மட்டும் இருந்தாலே பயங்கர மாஸ் தானுங்க. சரி, விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஏன் இதை வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெளிவாக கூர்ந்து பார்க்கும்போது, நம்ம சிவகார்த்திகேயனோட பராசக்தி ஆடியோ லான்ச் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜனவரி 4 நடக்க போதாமா. அந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு நம்ம ரஜினி அவர்கள், கமல் அவர்கள், அதே மணிக்கு இன்னும் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸை வந்து எப்படின்னா ரெட் ஜெயின்ஸினர் வந்து கூப்பிட போகிறாங்க. ஸோ அதனால் இவங்க வந்துட்டு இந்த மாதிரி கூப்பிட போகிறாங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்க அப்படி கூப்பிட்டாங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு இவங்கெல்லாம் வந்தால் தான் படம் வந்துட்டு ரீச் ஆகும். ஏன்னா சிவகார்த்திகேயன் இஸ் அ க்ரோயிங் ஆக்டர். ஆனால் விஜய் அவர்கள் க்ரோயிங் ஆக்டர் இல்லை, அவர் க்ரோன் ஆக்டர். சரியா? ஸோ அவருக்கு இவங்களெல்லாம் வச்சு தான் ப்ரொமோஷன் இல்லை. விஜய் வந்தாலே அது ஒரு ப்ரொமோஷன் தான். ஸோ அதனால் தேவையில்லை. இதுக்கு நான் வந்து சிவகார்த்திகேயனை குறைச்சி பேசுகிறேன், சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் வந்து என்னை திட்ட வேண்டாம். ஸோ இது வந்துட்டு அவங்களோட ப்ரொமோஷன். இந்த ஒரு இவ்வளோ பெரிய ஆக்டரோட வரும்போது இந்த மாதிரி ஆக்டர்ஸ்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணால் தான் இந்த ஒரு படம் ஓடும். சரியா? அப்படின்னு இல்லை, பராசக்திக்கும் பயங்கரமான ஹைப் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் அதான் வந்துட்டு இந்த தரிசன உண்மை. இதற்கப்புறமாக யாரும் ரூமர்ஸ் எல்லாம் நம்ப வேண்டாம். நன்றி, வணக்கம்.